نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة ومن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. கலிமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு ஜனாசாவுடைய இடத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கும் இது போன்ற ஒரு கட்டம் ஒன்று இருக்கிறது. உலகத்துக்கு வந்த யாரும் நிரந்தரமாக இருந்ததில்லை. நிரந்தரமாக அப்படி ஒன்று முடிவில் இருந்தா அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நிரந்தரமான உயிர் கொடுத்து அல்லாஹ் வச்சிருப்பான். நபியை பார்த்து அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டான், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான், உங்களோட உம்மத்தில் ஒவ்வொருவரும் மரணித்தே ஆகுவார்கள். உலகத்துல வந்த டேட் எங்களுக்கு சொல்லிலும் போற டேட்டை யாராலும் சொல்ல முடியாது. இத்தனாம் தேதி இத்தனை நாள் இந்த இடத்துல பிறந்தோம் யாரும் சொல்ல முடியும். நான் இந்த இடத்துல இந்த நாள்ல இப்படியான மௌத் எனக்கு வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹு தாலா ஆணித்தரமாக குர்ஆன்ல சொல்லிட்டான், நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயம் யாராலும் சொல்ல முடியாது. அந்த வகையில ஜனாசாவின் சகோதரர் பாகிஸ்தான் நிற்கிறேன். நான் ஹாஃபிஸ் குர்ஆனை பாடமாக்கிறதுக்கு நான் அவர்கள் எனக்கு செலவழித்தார். பல ஆயிரக்கணக்கான ஹாஃபிஸ்களை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தார். இன்றைக்கு இந்த இல்மு நாடலாவ ரீதியில பலர்களும் உருவாகிருக்கிறாங்க. நிச்சயமாக நான் சதகா ஜாரியா கிடைத்து விட்டேன் என்பதற்கு சந்தேகம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா மாத இப்னு ஆதம் கதா அமலு, ஆதமுடைய மகன் மரணித்தா அவரோடு அவர் அமல் எல்லாம் முடிந்து போகுது. 3 காரியங்களை தவிர ஒரு சதகத்தின் ஜாரியா நிரந்தரமான தர்மங்களை விட்டுட்டு போறாரு. 2வது இல்மி யந்தஃபஉ பிஹி, அவரை கொண்டு பிரயோஜனப்படக்கூடிய இல்முக்குரிய ஏற்பாடு செஞ்சுட்டு போறாரு. 3வது வலதின் சாலிஹன் யதுஊ லஹ், அவருக்காக பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கிட்டு போறாரு. ஜனாசாவாக இருக்கக்கூடிய நானா 3க்கும் தகுதியானவராக அல்லாஹ் ஆக்கிவிட்டார். நிரந்தரமான இல்முடைய ஹித்மத்துக்கு ஆரம்ப படியை அல்லாஹ் கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறான். நல்ல பிள்ளைகளை உருவாக்கி நல்லவர்களாக உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். சிறு வயதிலிருந்தே பல கஷ்டங்களை சுமந்து குடும்பத்துக்காக பாடுபட்டு கடைசி கட்டத்திலும் நல்ல நிலைமையில் நான் உலகத்தை விட்டு பிரியணும் என்று ஆசையோடு இருந்தார்கள். நல்ல நாள்ல வெள்ளிக்கிழமை நாள்ல 10 பள்ளி வாயில் இருந்து ஒன்று இப்படிப்பட்ட மௌத்து நாளைக்கு கணக்கு நினைச்சிருக்கல. அல்லாஹ் தஆலாவுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும். முஃமின்களாக நாங்க பொறுமை காக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜபல் அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். இன் அஸாபத்துஹு சர்ரா, சந்தோஷமான விஷயம் அவருக்கு கிடைச்சா அவர் நன்றி செலுத்துவாரு. இன் அஸாபத்துஹு லர்ரா, கஷ்டமான நிலைமைகள் உண்டாயினா அவர் பொறுமை கொள்வாரு. ஃபகான கைரல்லா, அதில் அவருக்கு பல நலவுகள் கிடைக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா ஒரு கஷ்டம் சிரமங்கள் வந்தால் நாம் என்ன செய்யணும்னு குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். கஷ்டங்கள் சிரமங்கள் மனதுக்கு பாரமான விஷயங்கள் வருகின்ற பொழுது நாம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க வேண்டும். எம்மை படைத்தவன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன், எமக்கு அனைத்து ரிஸ்குடைய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பவன் அல்லாஹ் தான். நாம் உலகத்துக்கு படைப்பதற்கு முன்னால் 50,000 வருஷத்துக்கு முன்னால் எம்முடைய ரிஸ்குகளை அல்லாஹ் தஆலா எழுதி முடிச்சு விட்டான். உலகத்தில் நாம் என்ன சாப்பிட வேண்டும், எங்கே வாழ வேண்டும், நம்முடைய நிலைமை என்னவாகும், அத்தனையும் அல்லாஹ் தஆலா எழுதி முடிச்சு விட்டான். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அல்லாஹ் ரிஸ்குஹா யஅலமு முஸ்தகர்ரஹா முஸ்தவதஹா. உலகத்தில் எந்த ஜீவராசியுடைய ரிஸ்கையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்காமல் விடவில்லை, அல்லாஹ் பொறுப்படுத்தி விட்டான். அல்லாஹ் தஆலா சொல்றான், யஅலமு முஸ்தகர்ரஹா முஸ்தவதஹா. ஒரு அடியான், ஒரு ஜீவராசி பூமியில் எங்க வாழும் எங்க மரணிக்கும் என்பதையும் அந்த அல்லாஹ் தான் அறிஞ்சவர். அவன் அல்லாஹ் தஆலா அனைத்தையும் படைச்சவனாக இருக்கிறான்.
எம்மை படைத்தவன், நமக்கு பரிபாலிப்பவன், நம்முடைய அனைத்து ஏற்பாடு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அது கணவனும் அல்ல, நம்முடைய துனியாவும் அல்ல, இன்னும் சொத்து செல்வமும் அல்ல. அல்லாஹு தாலா கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாம் எவ்வாறான முறையில் நடக்க வேண்டும். அல்லாஹு தாலா சொல்றான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கஷ்டம் சிரமம் வந்தா, மனதுக்கு பாரமான விஷயங்கள் ஏற்பட்டா நாம் இந்த துஆவை ஓதுவோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. யார் இவ்வாறான முறையில் அவர்கள் கடைபிடிக்கிறாங்களோ, தொழுகிறாங்க, அழுகுறாங்க, அல்லாஹ்ட்ட மன்றாடுறாங்க, பொறுமையை கடைபிடிக்கிறாங்க. இப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பி வ ரஹ்மா. அல்லாஹ்வுடைய புறத்தினால அவர்களுக்கு ரஹ்மத் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய புறத்தினால அந்த வீட்டுக்கு அருள் இறங்குது. அல்லாஹ்வுடைய புறத்தினால அவர்களுக்கு பரக்கத் இறங்குது. உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அவர்கள் தான் நேர்வழி உள்ளவர்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். எனவே நாம் இந்த இடத்தில் நாம் சொல்ல வேண்டியது, இன்ன லில்லாஹி மா அஹத் வலஹு மா அஅதா வலஹு. அல்லாஹ் தஆலா அனைத்து சொந்தக்காரனாக்கிறான். தருவவன் அல்லாஹ், எடுப்பவன் அல்லாஹ், அனைத்தும் அல்லாஹ் தான் சொந்தம். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரண கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மகளை பொறுமையாக இருங்கள். ஸைனப் ரலியல்லாஹுடைய மகள் பேரப்பிள்ளை மௌத்தாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையில ஒப்படைக்கப்படுது. கையில ஏந்தின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது விட்டார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சொன்னார்கள், இரக்கத்தினால் அழுவது பிரச்சனை இல்லை, ஒப்பாரி வைப்பது அது மையத்துக்கு அதாபாக மாறிவிடுது. நீங்க போறீங்களே, இனி யார் எங்களை கவனிக்கிற என்ற ஒரு முஸ்லிம் வார்த்தை சொல்லிட்டாலே போதும், மலக்குமார்களும் ஜனாசாவுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ உலகத்தில் அல்லாஹ் விளங்கப்படுத்தாம, அல்லாஹ் ரஸாக்னு சொல்லாம, அல்லாஹ் தான் அனைத்துறை ஏற்பாடு சொந்தக்காரன் சொல்லாம நீ குடும்பத்தை விட்டுட்டு வாரியா, அதுல இருந்து அதாப் ஆரம்பிக்குது. அதனால் நாம் நம்முடைய வார்த்தைகளில் நாம் அளந்து பேச வேண்டும். இந்த நேரத்தில் ரிஸ்கு, என்னுடைய ஏற்பாடு, என்னுடைய அனைத்து நிலைமைகளையும் அல்லாஹ் எவ்வளவும் சிறப்பாக ஜனாதாவுடைய பரக்கத்தின் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா மோசமான மௌத்தை இந்த இடத்தில் அல்லாஹு தாலா உருவாக்கவில்லை. நாம் பார்த்து படிப்பினை பெற வேண்டும். அஸ்ஸஈது மன் உஇல பிகைரிஹி. சீதேவி யாருன்னு சொன்னா பிறருக்கு நடக்கக்கூடிய விடயங்களை பார்த்து அவர் படிப்பினை பெறுவார். எனவே இந்த இடத்தில் ஜனாசாவா இருக்கக்கூடிய நானா அல்லாஹு தாலா எவ்வாறான மௌத்தை கொடுத்திருக்கிறான், இவ்வாறான மௌத்து எனக்கும் வர வேண்டும். பூரா உம்மத்தில் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட மௌத்து வர வேண்டும். நாமளும் ஆசைப்பட வேண்டும், அதுக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனில் இடத்தில் சொல்றான், இன்னல்லாஹ லா யுضيع அஜ்ரல் முஹ்ஸினீன். யாரெல்லாம் முஃபஹாரம் செஞ்சார்களோ அவர்களை அல்லாஹ் மறப்பது கிடையாது. இந்த இடத்துல இந்த பூமி நானா இருக்கக்கூடிய அந்த இடம் அவர்கள் திருமணம் முடிச்சு வேறொடத்தில் இருந்தார்கள், மைனிமார வீட்டில் இருந்தார்கள். அங்கதான் அவங்க இடம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நானா சொன்னார்கள், அந்த இடத்தை மைனிக்கு கொடுக்க வேண்டிக்கு எனக்கு ஒரு இடம் தாராங்க என்று சொன்னார்கள். இந்த இடம் உண்மையிலே பல வகையான சிரமங்களை கண்ட இடமாக இருக்கிறது. அல்லாஹுக்காக இடத்தை கொடுத்தார்கள். அல்லாஹு தாலா உபஹாரிகளை அல்லாஹ் மறப்பது கிடையாது. நல்ல மௌத்தை கொடுத்திருக்கிறான். சஹாபாக்கள் 2 ஜமாஅத்தான், ஒன்று முஹாஜிரீன்கள், அன்சாரிகள். தீனுக்கு பாடுபட்டார்கள், தீனுக்கு உதவி செய்தார்கள். எனவே சஹாபாக்கிட்ட காணப்பட்ட பிரதானமான அஹ்லாக் தான் யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தனக்கு தேவை இருந்தும் பிறருடைய தேவையை முற்படுத்துவார்கள். அந்த வகையில ஜனாதா இருக்கக்கூடிய நானா தனக்கு தேவை இருந்து தன்னுடைய இடத்தை கொடுத்தாங்க. அல்லாஹு தாலா அவருடைய மௌத்தை நல்ல மௌத்தாக கொடுத்திருக்கிறான். இதே போன்று நாமளும் மாற வேண்டும். அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட நல்ல மௌத்தில் எங்களுக்கும் ஒரு உம்மத்துக்கும் அல்லாஹு தாலா நசீபாக்குவானாக. இந்த இடத்துல வச்சு ஜனாதா வச்சுக்கும் நானாவுடைய விடயங்கள் நல்லதை பேசுவோம், தீமைகளை மறப்போம். ஏதாவது தப்பு தவறுகள் மனிதன் தானே, நாம் எல்லாருமே சுத்தவான்கள் சொல்ல முடியாது. நம்மகிட்ட முன்பின் இருக்கும், மேடு பள்ளம் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஏதோ வியாபாரம் செஞ்ச வகையில ஏதாவது தவறாக பேசிக்கலாம், அல்ல யாராவது தவறான முறையில பேசியிருக்கலாம். நாம் மன்னிப்போம். இந்த இடத்தில் நாம் மன்னித்து விட்டால் அல்லாஹ் மன்னிப்பதா, எம்முடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பதா குர்ஆன் அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். அதனால நானாவுடைய தவறு ஏதாவது முன்பின் இருந்தால் அல்லாஹுக்கா மன்னித்து விடுவோம். கொடுக்கல் வாங்கல் நிச்சயமாக இருக்கும். அது இன்ஷா அல்லாஹு தாலா மகன் ஜஸா அவர்கள் பொறுப்படுத்திட்டாங்க. இதே போல சகோதரர்கள் நாங்கள் இருக்கிறோம், நாங்களும் பொறுப்பெடுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த ஏதாவது கொடுக்கல் வாங்க இருந்தா குடும்பங்கள் எங்களை தொடர்பு கொண்டுங்க. அதுக்குரிய ஏற்பாடுகளை அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு செஞ்சு தர இயலும்.
الحمد لله رب العالمين حمد يا في نعمائك كافي مزيد اعف عنا يا كريم يا رحيم يا الله يا رب لك الحمد كما ينبغي لجلال وجهك والعظيم سلطانك اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا ترحمنا لنكونن من الخاسرين اللهم اهدنا واهد بنا واهد الناس والجان جميعا اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين ربي رحمن يا الله எங்களை பாவங்களை மன்னித்தல்வாயாக ஜனாஸா வைத்திருக்கக்கூடிய சகோதரருடைய பாவத்தை மன்னிப்பாயாக இவருடைய கபருடைய வாழ்க்கையை வெளிச்சமுள்ள கபராக மாற்றி கொடுப்பாயாக கபரில் யாரெல்லாம் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு யாரெல்லாம் அழகான முறையில் பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக உன்னுடைய மஸ்ஜிதிலிருந்து உன்னை யாழ்லா தாவத் கொடுத்து விட்டு யாழ் வரக்கூடிய நபரை யாழ நீ கண்ணியப்படுத்துவாயாக தாயுடைய ஏற்பாடுகள் அவருடைய கண்ணியங்கள் என்ன நினைக்கிறதோ அத்தனையும் யாழா நீ பூர்த்தியான யாழ் அவருடைய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பாயாக யாபே ரஹ்மானே உன்னை உன் பக்கம் மஸ்ஜிதின் பக்கம் அழைப்பு கொடுத்துட்டு யாழ்லா உன் பக்கம் யாழ்லா உன் அழைப்பை ஏற்றிருக்கிறார் யாழ்லா இவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக இவருடைய தாவத்தை கபூல் செய்வாயாக ரப்பே ரஹ்மானே யாழ்லா பிள்ளைகளுக்கு சிறந்த ஏற்பாடுகளை செய்து கொடுப்பாயாக வீட்டுக்கு சிறந்த ஏற்பாடுகளை செய்து கொடுப்பாயாக குடும்பங்களாக எங்களுக்கு யாழா எங்களுக்கு ஆறுதலை தந்தல்வாயாக பொறுமையை கடைப்பிடிப்புகளாக ஆக்கி வைப்பாயாக யாழ்லா ரப்பே ரஹ்மானே யாழ்லாவுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி கொடுப்பாயாக ஆகிராவுடைய எல்லா கட்டங்களிலும் நீ உதவியாக இருப்பாயாக முன்னுக்கும் பின்னும் வலதும் வடவும் மேலும் கீழும் குர்ஆனை கொண்டு யாழ்லா நீமு யாழ்லா குர்ஆனை கொண்டு சூழ்ந்து கொள்வாயாக யாழ்லா குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிலை பல ஹாஃபில்களை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்துட்டு யாழ்லா உன்னுடைய பண்ணி வந்து அழைகிறார் யா அல்லா ரப்பே ரஹ்மானே அனைத்து யா அல்லா குர்ஆனின் நன்மைகளையும் யா அல்லா நானாவுக்கு கொடுப்பாயாக நாளை பட்டோலையில் இருக்கின்ற அனைத்து தவறுகளையும் யா ரஹ்மத்தை கொண்டு மன்னிப்பாயாக அனைத்து நன்மைகளுக்கும் யா அல்லா பூர்த்தியான கூலிகள் ரஹ்மத்தை கொண்டு கொடுப்பாயாக ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார் اللهم اهدنا واهد بنا واهد الناس والجان جميعا ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولتلاميذنا ولمن له حق علينا ولمن أحسن إلينا ولمن أوصانا بالدعاء ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصل اللهم وسلم على حبيبك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين